friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC family and class special hi. நல்ல குளுக்குன்னு மலையில வெடிய காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5:30 மணிக்குள்ள நான் குளிச்சே முடிச்சிட்டேன். பாடி ஹீட் ஆன மாதிரி இருந்தது. சோ வெடிய காலையில தலைக்கு குளிப்போம். நான் தலைக்கு குளிச்சிருந்தேன். குளிக்க போறதுக்கு முன்னாடி இருட்டா இருந்தது. வெளில வந்து பார்த்தா லைட்டா வெளிச்சம் வந்திருந்தது. உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ளார வெளிச்சமே இல்ல. நான் கேண்டில்ஸ் ஏத்தி வச்சிருக்கேன். லைட் எல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண வேணான்னு. இன்னொன்னு குளிரா இருக்கு. அந்த தகதகன் லைட்டான அந்த கேண்டில்ஸோட அனல் வந்து வீட்டுல இருக்கட்டுமே அண்ட் பார்க்கவும் அது அழகா இருந்தது. கண்ணுக்கு நேரம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வரத விடியறத பார்க்கும்பொழுது அது ஒரு நல்ல ஃபீல்னு சொல்லலாம். குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு பெட்டிங் எல்லாம் சரி பண்ணி பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு சின்ன சின்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலை எல்லாம் செஞ்சுட்டு வரத்துக்குள்ள நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. கொஞ்சம் கேண்டில்ஸ், சாம்பிராணி, பேக் ஃப்ளோ எசன்ஸ், ஃபவுண்டைன் இருக்குமே அதெல்லாம் ஏத்தி வச்சுட்டு கிச்சனுக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. என்ன சமைக்கலாம் அப்படின்னு மண்டை ஓடிக்கிட்டே இருந்துச்சு காலையில இருந்து. எங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் டீ போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் எந்திரிச்சு வந்தோடனே டீ இல்ல காஃபி ஏதாவது சூட சாப்பிடுவாரு. அதனால கிரீன் டீ ஒரு பக்கம் போட்டுட்டு ஷர்வின் குட்டி வந்தாருன்னா சூட பால் கொடுத்த உடனேதான் அடுத்த வேலையே. இல்லன்னா அப்படியே சுருண்டு சோஃபால வந்து படுத்துக்கிட்டே இருப்பாரு. ஷர்வின் குரல் கொடுக்கணும். சோ பாலை காய்ச்சி வச்சிடலாம்னு காய்ச்சி வச்சாச்சு. நூடுல்ஸ் வந்து ஹக்கா நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். வெஜிடபிள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியா பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீட்டுல நம்ம செய்யற மாதிரி மசாலா எல்லாம் போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த ஹோட்டல்ல வாங்கும்போது பெப்பர் சால்ட் போட்டு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் மசாலாஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். அதெல்லாம் போட்டு நான் என்னுடைய ஸ்டைல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலாவா செஞ்சு கொடுக்கலான்ட்டு இன்னைக்கு அந்த மாதிரி தான் நான் நூடுல்ஸ் செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். நூடுல்ஸ் உதிரியா வரதுக்கு வேக வைக்கும் பொழுதே ஆலிவ் ஆயில் கொஞ்சமா விட்டு வேக வச்சிருக்கேன். இந்த பக்கம் குக்கர்ல கோதுமை ரவை உப்புமா வந்து செஞ்சிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் மழையும் வந்துருச்சு. அந்த மழையில நாங்க டீ குடிச்சு எப்படி என்ஜாய் பண்ணோன்றதெல்லாம் நான் இந்த லாங் வீடியோல சேர்க்கல. அதை நான் தனியா ஷார்ட்ஸா உங்களுக்கு நேத்தே வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனல்ல. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கோதுமை ரவை உப்புமாவுடைய ரெசிபியும் நான் உங்களுக்கு வந்து என்னோட ஸ்டைல்ல எப்படி செஞ்சிருக்கேன், குக்கர்ல எப்படி உதிரியா வந்துச்சுன்றது வேணும்னா எனக்கு சொல்லுங்க. அடுத்த ஷார்ட்ஸ்ல நம்ம சேனல்ல நான் போடுறேன். இனிமே லாங் வீடியோ ஷூட் பண்ணும்போது 2-3 ரெசிபி செஞ்சேன்னா அதுல ஒரு ரெசிபி தனியாவும் இன்னைக்கு மார்னிங் எப்படி போச்சுன்றது தனியாவும் 2 ஷார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி தனியா ஷார்ட்ஸ் ஆங்கிள்லயே அதை ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு தனியா கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தம்ப்நெயில்ல இருக்க ட்ரெஸ்ஸும் ஷார்ட்ஸ்ல இருக்க ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா தனித்தனியா ஷூட் பண்ணி 3 வீடியோவா நான் ஸ்பிளிட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நூடுல்ஸ் கொஞ்சம் அதிகமா அந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே செஞ்சிருந்தேன். ஷர்வன் குட்டிக்கு ஒரு பாக்ஸ் தான் எப்பவுமே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவேன். நூடுல்ஸ், பாஸ்தாஸ் இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சதா இருந்துச்சுன்னா 2 பாக்ஸ் பேக் பண்ணுவேன். குழந்தைங்களோட அவன் ஷேர் பண்ணுவான் அப்படின்றதுனால. எந்த குழந்தைக்கு தான் நூடுல்ஸ் பிடிக்காது சொல்லுங்க? அதனால அண்ட் ராகேஷ்க்குமே நான் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்தேன். குழந்தைங்க 2 பேருக்காகவே இருக்கட்டுமே அப்படின்ட்டு அக்கா வீட்டுல கொண்டு போய் ராகேஷ்காக அக்கா பையனுக்காக கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்களுக்கும் லஞ்ச் நூடுல்ஸ் தான். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமா கெச்சப் வச்சிருந்தேன். அண்ட் ஸ்நாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணிட்டு அது கருப்பாவாம இருக்கிறதுக்கு ஹனி லைட்டா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா டாஸ் பண்ணி வச்சுட்டேன். சோ லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் விளக்கேத்திட்டு ஷர்வனை ஊதுபத்தி மட்டும் ஏத்தி சாமி கும்பிடுப்பானா. காலையில அவர் கும்பிட்டுறாரு. விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு அழகா சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். எல்லாருக்கும் பாய். ஷர்வன் போன உடனே விளக்கேத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுனால இப்பெல்லாம் என்ன பண்றேன்னா ஒரு விளக்கு மட்டும் ஷர்வன் போறதுக்கு முன்னாடியே ஏத்திட்டு அவனே ஊதுபத்தி ஏத்தி சாமி கும்பிட்டு போயிட சொல்றது. ஷர்வின் போனதுக்கு அப்புறமேட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ½ hour டைம் எடுத்ததுக்கு அப்புறம் மற்ற விளக்கெல்லாம் ஏத்தி சாமிக்கு பூலாம் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் ஊதுபத்தி ஏத்தி சாம்பிராணி ஏத்தி அது பாட்டு விளக்கு ஒரு ½ hour வரைக்கும் ஏறிட்டோம் அப்படியே விட்டுறது. கிளைமேட்டுக்கு ஃபேனே போடுறது இல்ல. லைட் போட்டோம்னா வீடு இருட்டாவே இருக்கு. நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். சாமி ரூம் லைட் மட்டும்தான் பாருங்க. இப்படிதான் இருக்கு வீடு. அதனாலதான் இங்க கேண்டில்ஸ் வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன இருந்து இங்க இருந்தது வந்து நான் டீ டேபிள்ல வச்சிட்டேன். சட்னி அங்க போய் பக்கத்துல வச்சுக்கலாமா? சட்னி பக்கத்துல வச்சுக்கலாமா? கரெக்டான அளவு சட்னி செஞ்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கூட செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வைப்பேன். இது வேர்க்கடல தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி மாதிரியே தேங்காய் சட்னிக்கு எல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சோண்டு புளி, காஞ்ச மிளகா வச்சு செய்யணும். வேர்க்கடலை கொட்டு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். போலாம். ரெடி. இந்த கோதுமை ரவை உப்புமாவோட தேங்காய் சட்னி தான். அதுல உடச்சக்கல்லையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வேர்க்கல்லையை கொஞ்சம் தூக்கலா வச்சு பச்சை மிளகாக்கு பதிலா காஞ்ச மிளகா வச்சு அரைச்சிருந்தோம். இந்த உப்புமாக்கு அந்த சட்னி செம்ம காம்போவா இருந்ததுங்க. நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்குள்ள நல்ல மழை வந்துருச்சு. அகைன் ஒரு கிளாஸ் டீ போட்டுட்டு பால்கனில போய் நின்று கொஞ்ச நேரம் அந்த சாரல நனைஞ்சுக்கிட்டே நாங்க டீயுமே குடிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நைட்டு வீட்டுல வெள்ள இருக்க மளிகை ஜாமான் இல்லாம பேண்ட்ரிக்குன்னு 2 பாஸ்கெட் வச்சிருக்கேன். அதுல எக்ஸ்ட்ராவா என்ன மளிகை ஜாமான் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சு லிஸ்ட் எழுதி வச்சுட்டேன். எதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம். இருக்கிறத வச்சு எத்தனை நாள் போக வைக்க முடியும், அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும் அப்படின்றத பார்த்துதான் யோசிச்சுதான் நம்ம மளிகை சாமான் வந்து வாங்கிட்டு வருவோம். சோ அந்த லிஸ்ட் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். நாங்க இப்ப டிமார்ட்க்கு கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சிடலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது ஆரஞ்சு நிறைய வாங்கி வச்சாச்சு. யூஸ்வலா நான் ஆரஞ்சு என்ன பண்ணுவேன்னா பைனாப்பிள் வாங்கிடுவேன். பைனாப்பிள், ஆரஞ்சு,
இஞ்சி கொஞ்சம் ஹனி இது எல்லாமே சேர்த்து ஜூஸா அரைச்சிட்டு வடிகட்டி கொடுத்துருவேன். இப்ப கொஞ்ச நாளா நான் பைனாப்பிள் சாப்பிடறது நான் எங்க எல்லாருக்குமே மழையா இருக்கே அதனால நல்லா தேய்ச்சி குளிக்க வேணாம் அப்படின்னு நாங்க வந்து குளிருதுன்னே நாங்க என்ன பண்ணிட்டோம், ஹீட் பாடி ஆயிட்டு எங்களுக்கு சின்னதா கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. சோ பைனாப்பிள் இன்னும் சூடாயிட போதுன்னு பயம். சரி இது அப்புறம் குடிக்கலாம் எடுத்து வச்சு அப்படியே இருக்கு. சோ இப்போ வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னுட்டு. அது ஏனே தெரியலங்க, மழை காலத்துலதான் இந்த கமலா பழம் வருது, ஆரஞ்சு சீசன் எல்லாம் வருது, அந்த நேரத்துலதான் ஸ்வீட்டா இருக்கும் பழமே. கமலா பழமும் சரி, மழை காலத்துல ஆரஞ்சு சாப்பிடக்கூடாது, கமலா பழம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சீசனல் ஃப்ரூட் எப்ப கிடைக்குதோ அப்ப நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மார்பிள், இது சாப்பிங் போர்டு தான், மார்பிள் சாப்பிங் போர்டு. இது கல்லு, மார்பிள் கல்லு, ஆன்லைன்ல வாங்கினதுதான். லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வைக்கிறேன். சோ நம்ம இப்ப ஜூஸ் போட போறோம். இன்னைக்கு நான் அகாரோ எலக்ட்ரிக் சிட்ரஸ் ஜூஸர் யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு ஆரஞ்சு ஜூஸ் பண்ண போறேன். இதோட மாடல் ரீகல் 200 ml வருது. 1 year வாரண்டியும் கொடுக்குறாங்க. 80 watts மோட்டர் தான், கரண்ட்லாம் ரொம்ப இருக்கும், நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. என்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோடியாக் இருந்துச்சு. அதுல நான் ஜூஸ் புழியும் போது நான் இப்படி கையால இப்படி புடிச்சுக்கிட்டே இருக்கணும், மேல இப்படி பிடிக்கணும். அது நம்ம கையை பிடிச்சு இப்படி தள்ளும், சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க புஷ் பட்டன் இருக்கு. மேல நம்ம இதுக்குள்ள வந்து வச்சுட்டு இதை வச்சு இப்படி நம்ம லாக் பண்ணிட்டா போதும். நம்ம இப்படி பிடிச்சிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம புஷ் பட்டனை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம். ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. நான் இந்த ரிவ்யூலாம் படிச்சு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்ல ஜாருமே ஒண்ணு கொடுக்குறாங்க. யூனிட்டே இந்த கலர்ல சூப்பர்பா இருக்கு. வாங்க பாத்துடலாம். கிளீன் பண்றதும் ஈஸி. இது பாருங்க, இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா வந்துரும். உள்ள இருக்கிறது இது வந்துரும். இதுலயே சீட்ஸ் எல்லாம் நின்றோம், ஜூஸ் தனியா இங்க வந்துரும். இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம ஜூஸ் வந்து இங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதையும் ரிமூவ் பண்ணி மிக்ஸி லாக் ஆகுற மாதிரி தான் ஈஸியா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், கிளீன் பண்ணிக்க முடியும். நம்ம இப்ப ட்ரை பண்ணலாமா? இதை நம்ம இப்படி வச்சிடலாம். நான் கையே வைக்கல. செமையா இருக்குங்க இந்த ப்ராடக்ட். கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கையே வைக்காம அது மாதிரி சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணணும், லைட் எரியுது. லைட் எரியும் போதே திருப்பி ஒரு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே மேலே ஏறி இறங்கி அதே புழிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்ன ஆனாங்களோட இங்க மேக்ஸிம் கொடுத்திருப்பாங்க. ஜூஸ் வந்து அது வரைக்கும் கலெக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இது இவ்வளவு தூரம் ஜூஸ் வந்தோடனே நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும், அதாவது ஜூஸ் எடுத்துடணும். இப்ப இது எப்படி புழிஞ்சிருக்குன்னு பாக்கலாமா? சக்கையாக்கிடுச்சு. சூப்பர். இங்க ஓட்டைய போட்டாங்க. ஈஸியா இருக்கு வச்சு ஷர்வினுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்குல்ல, டாக்டரே சொன்னாங்க நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இதெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு. அவ்வளவுதான். இது 1 ஆரஞ்சு, இங்க ஒரு பீஸ் போட்டிருக்கேன். 1.5 ஆரஞ்சுலயே எனக்கு இது மேக்ஸ் அளவுக்கு ஜூஸ் எடுத்து கொடுத்துருச்சு. இதுக்கு மேல சக்கை தான், வேஸ்ட்லாம் ஆகல. நான் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, கையெல்லாம் ஸ்லிப் ஆகும். பட் இதுல வந்து சான்ஸே இல்லை, சூப்பரா உங்களுக்கு வந்துருச்சு. நம்ம அடுத்தது புடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம ஜூஸ் வந்து எடுத்துலாம், ஏன்னா மேக்ஸ் வந்துருச்சு. நான் இதுல கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் ஜூஸர் கிளாஸ்ல ஊத்திக்க போறேன். அடுத்து நான் போறேன். நான் போறேன். நான் தான் போடுவேன் ப்ளீஸ்டா. சரிவா, இதுக்குள்ள வச்சிருமா? சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன், நான் இந்த 6 வருஷத்துல ரிவ்யூ பண்ணதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி கியூட்டா இருக்கு. ஒரு மாதிரி இந்த குட்டி டெடிலாம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? என் கையெல்லாம் ஒண்ணுமே ஆகலைங்க, பிச்சுக்கா ஆகல, அப்படி கஷ்டப்பட்டு புரியல. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஜோடியாக்ல நான் புரியும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப எனக்கு இதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இத்தனை நாள் புடிச்சு நங்குன்னு இடிச்ச மாதிரிதான் தோணுது. இன்னும் மேல தெளிக்காது, மேல படம். இன்னும் இவ்வளவு சக்கையா ஜூஸ் எடுக்காது, நல்லா எடுத்திருக்கு. போட்டுவா சும்மா லைட் டச்சான். கையெல்லாம் முடிக்கிறேன். அவ்வளவுதான். ஜூஸ் போட ஆசைப்படுறாரு, போட ஆசைப்படுறாரு. இறங்குவான் கீழே திருப்பி, அதே மேல ஏறிட்டு கீழே வரலாம். வெளிச்சு இருக்குதான். ஆக்சுவலி பாதாம் பிசின் போட்டு
லெமன் ஜூஸ் கொடுக்கறது, அப்புறம் சப்ஜா சீட்ஸ், சியா சீட்ஸ் இது போட்டு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கறது. இதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க இங்க வாங்கி வேற வச்சிருக்கேன். ஷர்வனுக்கு வந்து டெய்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு இங்க பாருங்க வாங்கி கொட்டி வச்சிருக்கேன். ஸோ டெய்லி ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலும் வாங்கி வச்சிருக்கேன். நான் டெய்லி ஜூஸே கொடுத்து விடலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இனிமே அப்படின்ட்டு. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. மற்ற பிள்ளைங்களுக்குலாம் வருதோ இல்லையோ, ஷர்வனுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்றா டக்குன்னு வந்துருது. அதனால ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் இதெல்லாம் அப்பப்போ கொடுக்கலான்னு இருக்கேன். மற்ற ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன், ஆனா அவன் சிட்ரிக் வந்து பழமா சாப்பிட மாட்டேங்கிறான். இனிமே டெய்லி ஸ்கூலுக்கும் நான் பேக் பண்ண போறேன். கூட இந்த காம்பினேஷன்லாம் சீட்ஸ்லாம் போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ரெகுலரா நான் வீடியோஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. இங்க பாருங்க ஜி, ஆசாசியா வாங்கி வச்சு இந்த பரணையில இருந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு இது கராஸ் மாதிரி யூஸ் ஆகுது. உங்க குழந்தைங்க ஃப்ரூட் சாப்பிடலனா நீங்க இந்த மாதிரி ஜூஸ் கொடுப்பீங்களா? ஜூஸ்னா வெறும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கொடுப்பீங்களா, இல்ல அது கூட நட்ஸ் கலப்பீங்களா, இல்ல 2-3 ஃப்ரூட்ஸ் கலப்பீங்களா? எப்படி குழந்தைங்களை ஃப்ரூட் சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐஸ் கியூப்லாம் போட்டு குடிக்கிறதுனா குடிக்கலாம், ஆனா இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நான் ஐஸ்கிரீமே சாப்பிடுவேன், எனக்கு ஒத்துக்கும். ஜி மாதிரி ஷர்வன் மாதிரி இருக்காங்க, ஐஸ் கியூப்லாம் போடாதீங்க. ஒத்துக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து இஞ்சில 1/2 ஸ்பூன் சாறு போட்டு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் எல்லாம் பிடிக்காது. பட் ரொம்ப 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 ஹெல்தி. கசப்பெல்லாம் இல்ல, ஃபுல்லா எடுத்துருச்சு சக்கை. ஆனா இனிப்பா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மீதி இருக்கிற பழத்தை போட்டு குடிச்சிருவேன். டேஸ்ட் பண்ணிட்டு குத்துறணும். ஜூஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. 2 பேருமே நல்லா சாப்பிட்டோம். பழமும் நல்ல பழமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதனாலதான் அவ்வளோ ருசியா இருந்துச்சு. நான் அதையுமே இங்க சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு டிமார்ட் கிளம்பணும். சுடு சுட அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் அவன்ல வச்சு சூடு பண்ணிருக்கேன். யூனிகார்ன் பாப்பா போட் மழையில போட்ல போய் சாப்பிடுங்க. நூடுல்ஸ் ஒரு பவுல்ல மாத்தி அவன்ல சூடு பண்ணிட்டு திருப்பி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன் அதே டவராலேயே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த தம்லயே நல்லா சூடா இருக்கு பாருங்க. மத்தியானம் சாப்பிடும் பொழுது இவ்வளவு பெரிய டவரா தேவையில்லை. பட் கார்த்திகா அவனுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா 2 பேர் கேட்பாங்களே, அது மாதிரிதான். எனக்கு சத்தியமா எல்லாமே எல்லாம் தெரியாது, தெரிஞ்சதை ஷேர் பண்றேன். எனக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் இங்க சொல்லட்டுங்களா? எனக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியாத பல விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ் செய்யும் பொழுது எனக்கு அதை மிக்ஸ் பண்றது ஈஸியா வராது. சாப்பிட்டு வந்துடுறோம், வாங்க டிமார்ட் போலாம். சோ சின்ன பாத்திரமா இல்லாம டபுள் த சைஸ் குவான்டிட்டியை விட கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய பாத்திரமா இருந்தா நூடுல்ஸ் எனக்கு பரட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் அவ்வளவு பெரிய டவரா நான் எடுத்திருந்தேன். அந்த 1-2 பேருக்காக சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. இந்த வயசுல கூட தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்காம இருக்கிறதுங்களும் இருக்கிற விஷயங்களும் என்கிட்ட இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதும் இருக்கு. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லிக்கிட்டது கிடையாது. தெரிஞ்சதை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப நாள் ஆச்சுல்ல வெளில போய். வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. மழையில போய் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? குளிர்ல நடிக்கிட்டேன் நானு. உள்ளே இருக்கனால டெய்லி வெளில போறேன். புள்ள எப்படி போயிருப்பான்னு தெரியல. நம்ம வீட்ல இருந்து வேளச்சேரி டிமார்ட் 17 கிலோமீட்டர் தான். ஆனா அது 40 மினிட்ஸ் வந்து காமிச்சது கூகுள் மேப்ல. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது நம்ம வீட்ல இருந்து பரனூர், அதாவது ஜிஎஸ்டி ரோட்ல போகணும். அந்த பரனூர்ல இருக்கக்கூடிய டிமார்ட்க்கு போறோம். அது வந்து 30 கிலோமீட்டர்ஸ். ஆனா எங்களுக்கு 45 மினிட்ஸ் தான் காமிச்சது. ஏன்னா நம்ம அந்த ஜிஎஸ்டி ரோட்ல போறோம், பெரிய ரோடு, மழை வேற, ஒரே நீட் ரோடு தான், லாங் டிரைவ். சரி ஜியோட ஜாலியா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஜாலியா கிளம்பின சின்ன குழந்தை மாதிரி. அவர் வா போலாங்கன்னு அவரு தான் பாத்துட்டு கூட்டிட்டு போனாரு. கிளைமேட் செமையா இருக்கு. பெரிய டிமார்ட், புது டிமார்ட் வந்துறோம். உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம் வாங்க. சென்னையில இருக்க எல்லா டிமார்ட்டுக்கும் நான் போயிருக்கேன். எல்லா டிமார்ட்டோட வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இத்தனை வருஷத்துல. இது வரைக்கும் நான் பார்த்த டிமார்ட்லயே பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருந்தது இதுதான். ஆனா இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா டிமார்ட்ல இருக்கிற மாதிரியே இங்க எல்லா பொருட்களும் இருக்கு. ஆனா இது புதுசா திறந்த டிமார்ட் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருந்ததோ என்னவோ. இத்தனை வருஷத்துல எந்த டிமார்ட்லயும் பார்க்காத சில ஆஃபர்லாம் நான் இங்க ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். 50% to 75% ஆஃபர்லாம் இருந்தது. 800 ரூபாய்க்கு பெரிய ஷாம்பு நீங்க வாங்குனீங்கன்னா அதே 800 ரூபாய் மதிப்புள்ள ஷாம்பு இன்னொன்னு வந்து ஃப்ரீ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இல்ல ஒன்னா வாங்குனீங்க அப்படின்னாக்கா அந்த 800 ரூபாய் ஷாம்பு உங்களுக்கு 50% ஆஃபர்ல கொடுத்துருவாங்க. மிக்ஸி, குக்கர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப் டு 70-75% வரைக்கும்லாம் கூட ஆஃபர் இருந்தது. செம்ம டீலா இருந்தது. ஆன்லைன் பிரைஸ் டீல் பண்ணும்போது கம்பேர் பண்ணி பார்த்தா ஆன்லைன்ல ஆஃபர்ல இருக்க பிரைஸே பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் கம்மியாவே இருந்தது அந்த பாத்திரங்களுக்கு. இது எல்லா டிமார்ட்லயும் இந்த ஆஃபர் இருக்கான்னு எனக்கு தெரியல. சில ஆஃபர் நான் எந்த இடத்துலயுமே பார்க்காததா இருந்தது. ஒருவேளை இது புதுசா திறந்த டிமார்ட்டா இருக்கிறதுனால இருக்கலாம். சோ கண்டிப்பா எப்பயாவது டைம் கிடைச்சதுன்னா நீங்க போய் இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போற அன்னைக்கு இருந்தது. நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அதுக்கு 1 நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ தான் நான் கண்டிப்பா இந்த டிமார்ட் போயிருந்திருப்பேன். சீக்கிரமா சேர்த்தாக்கா நீங்களும் அந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். நான் சீக்கிரமா எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சூப்பரா இருக்கா? ஓவன் பண்ணி கட்டு. 99 ரூபாய்க்கு
உள்ள டெப்த்து பாரு, டெப்த்து நல்லா இருக்கா? என்ன மேலே ஒரு தொட்டுக்கிற பிளேட் இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியே இது ஹேண்டில் வேறு கொடுத்துக்கிறாங்க பாரு. சின்ன சைஸும் ரெண்டு இருக்கு. ஐயோ ஓகே பிளாஸ்டிக்கில் குச்சி 99 rupeesக்கு நல்லா இருக்கு. 99 இதுவும் rupees ஸ்டீல் பிளேட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது க்ளோஸ் பண்ணிட்டு இதுவும் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க எல்லாமே ஆஃபரில் இருந்தது. ப்ரைஸ்லாம் ஸ்க்ரீன்லேயே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். தாம்பரம், கூடுவாஞ்சேரி அண்ட் அந்த இன் அண்ட் அரவுண்ட் சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் சிட்டிக்குள்ளே தான் வந்து வாங்கணும், அங்கே தான் டிமார்ட் எத்தனை நாள் இருக்குது அப்படின்லாம் இல்லவே இல்லை. இப்போ இங்கேயே ஒன்று இருக்கிறதுனால ஈஸியாக வந்துக்கலாம். டிராஃபிக்கையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன கேட்கக்கூடாது, நான் வீக் டேஸில் தான் போயிருந்தேன். இந்த குக்கர்லாம் சூப்பராக இருக்குது, பார்க்கவே செமையாக இருக்குது. நீங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, இல்லை இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கும் அந்த வீடியோவில் காமிக்கிறதுக்கும் அந்த பாத்திரம் சூப்பராக இருக்குது. விலையும் சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் தக்கையா தான் இருக்கு. மத்த நான்ஸ்டிக் பாத்திரம் அளவுக்கு ஹெவியா இல்ல. பட் ஷூட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் நீங்க வச்சுக்கலாம். இல்ல நான்ஸ்டிக்லாம் நல்லா யூஸ் பண்ண தெரியும் பாத்திரங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஒரு மாதிரி ரிவ்யூ கொடுப்பேன். டக்கு புக்குன்னு யூஸ் பண்றவங்க, ரஃபா யூஸ் பண்றவங்க, நானும் ஃபாஸ்டா யூஸ் பண்ணுவேன், ஆனா ரஃபா அடிச்சு யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ரஃபா யூஸ் பண்றவங்களுக்கு பா இது தாங்காதுப்பா அப்படின்வாங்க. இட்ஸ் அப் டு யார் யூஸ் பண்றாங்க, யாருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத பொறுத்து. எல்லா டிமார்ட்லயும் நான் காமிச்ச மாதிரி பாட்டில்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா பாட்டில்ஸுமே இங்க இருந்தது. அது பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. நான் இப்ப கடைசியா காமிச்ச பாட்டில் மட்டும் எப்பவுமே பார்த்துட்டு வச்சுட்டு வருவேன். இப்போதைக்கு தேவையில்ல, அழகா இருக்குன்னு நம்ம வாங்கக்கூடாது, பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வாட்டி போகும்போது அதை பார்த்துட்டு வச்சுட்டு வருவேன். 299 rupeesக்கு எங்க ஃபேமிலியில எல்லாருமே வச்சிருக்க ஒரு பேக் இருக்குல்ல, எல்லா டிமார்ட் ஹால்லயும் நான் அது காமிச்சிருக்கேன். அந்த பேக் இங்க மிஸ்ஸிங்கா இருந்தது. அதையுமே ஃபேமிலியில ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அது வாங்கலான்னு பார்த்தா அது இங்க இல்ல. மற்ற பேக்ஸ் நல்லா இருந்தது. 399 சூப்பரா இருக்கா? ஒரு பேக் வாங்கிக்கிறேன்னு சொல்றதுக்கு நான் என்னென்ன வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்றேன், வாங்கி தாங்கன்றதுக்கு பாருங்களேன். ரெண்டுமே எடுத்து வேணாம், ரெண்டு பாப்பா எடுத்துட்டு போறது. பாப்பா நான் தானே, என் பாப்பான்னு சொல்லி வாங்கலாம்னு பாக்குறியா? எங்க டாடி ஞாபகம் வருது, அவங்க கேட்டிருந்தா வாங்கி கொடுத்து. அது நீ ஸ்கூல் போகும்போது கேட்டு வாங்கி கொடுத்துருப்பாரு. உன் பிள்ளையோட ஸ்நாக்ஸ் என் பிள்ளைங்க இந்த கலர் பிடிக்காது. என் பிள்ளை பார்த்தா நல்லா இல்லை. பீச்சுக்கு வரும்போது நான் செஞ்சு கொண்டு தான் சாப்பிட்றீங்களா? நல்லா அதுக்கு நாங்கள் லஞ்ச் பேக் வாங்கிக்கிறோம். நான் இங்க கூட்டிட்டு போங்கன்னு கேட்கல, அவரா தான் கூட்டிட்டு வந்தாரு. அது மழை வேறையா, பாட்டுலாம் கேட்டு வந்தோமா, ஒரு குஷியில குழந்தை மாதிரி மாறிட்டேன். இதுவே எடுத்துக்கோ, மாட்டிருக்கல அது. ஆமா, மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு எப்படியோ அந்த பேக்கை வாங்கிட்டேன் நானு. எனக்கு ஒரே சந்தோஷம். அவர் கேட்டாரு, ஸ்கூலுக்கு போற புள்ள ஒரே ஒரு பேக் வச்சிருக்கான், இந்த ஷோல்டர் பேக் 3 வாங்கி வச்சிருக்கியே, பேசாத நீ கிளம்பி படிக்க போ அப்படின்ட்டாரு. அவரு படிக்கிற பிள்ளைக்கு இல்ல உனக்கு எதுக்கு அப்படின்னு திட்டாரு. அப்புறம் அப்படியே கெஞ்சி நான் தான் சமைச்சலாம் உங்களுக்கு பீச்சுக்கு எல்லாம் கூட்டு போற, சமைச்சு பேக் பண்ணி கொண்டு போறேன், ஹோட்டல் செலவு எல்லாம் கம்மி பண்றேன்ல, ஒரு வாட்டி ஒரு பேக் கொண்டு போலாம், ஒரே பேக் 2 வருஷம் யூஸ் பண்ணாம 3 பேக் 6 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம், இதுல என்ன இருக்கு அப்படிலாம் சொல்லி எப்படியோ வாங்கியாச்சு. எல்லா டிமார்ட்லயும் இருக்கிற மாதிரி மென்ஸ் க்ளோதிங், விமென்ஸ் க்ளோதிங், குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸ்லிப்பர் கலெக்ஷன் விமென்ஸ்க்கு வந்து நான் போன அன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு இல்ல, நிறைய இருந்தது. பட் என் சைஸ் சுத்தமா அங்க இல்லவே இல்ல. 36, 37 குள்ள இருக்கிறதெல்லாம் இருந்தது, 38 அங்க இல்லவே இல்ல. மத்த டிமார்ட்ல நான் 40, 41 எல்லாம் கூட பாத்திருக்கேன். பெரிய கால் சைஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட இருக்கும். ஒருவேளை ஸ்டாக் இல்லையா இல்ல இனிமே கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியல. காஃபி மக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அண்ட் குல்ட் எல்லாம் நிறைய இருந்தது. வெல்வெட் மாதிரி மெட்டீரியல், நாட் வெல்வெட், அந்த மாதிரி மோசமான இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி குல்ட் இருக்கும்ல, அதெல்லாம் லோலயும் ஹைலியுமே இருந்துச்சு எல்லா பிரைசிங்லயுமே. இந்த ஆயில் பாட்டில் நான் எந்த டிமார்ட்லயும் பார்க்கல, புது லான்ச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நான் போகும்போது இது புதுசா பார்த்திருந்தேன். ஹெவி கிளாஸ்ல இருந்தது பாட்டம், மேல மூடி வந்து பிளாஸ்டிக் தான். அந்த ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல வந்து வழியாம திருப்பி பாட்டிலுக்குள்ளேயே போற மாதிரி அதை டிசைன் பண்ணிருந்தாங்க. அந்த பிரைஸ்க்கு அது ரொம்ப வர்த்து வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த பாட்டில்ஸ் எல்லாம் கூட அழகா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க. பட் எனக்கு யூஸ் இல்லன்றதுனால பாத்துட்டு வந்தேன். நான் ஒரு கடைக்கு போறேன்றது உங்ககிட்ட சொன்னா, நான் கடைக்கு போனேன் வாங்கினேன் வந்தேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணாமே இருக்கலாமே. நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டுறேன்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சோ அதுல பிரைஸ் எல்லாம் இருக்குது, டிசைன் இருக்கு. சோ இதெல்லாம் இருக்கு, நீங்க பார்க்கும்போது இங்க நம்ம போலாமா வேணாமா, சென்னையில இருக்கவங்களுக்கு இங்க போலாம் அப்படின்னு தோணும். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் அதை காமிக்கணும். நான் சும்மா கடைக்கு போனேன் வாங்கணும்னு காமிக்கிறதுல யூஸே இல்லை. அது ஒரு கண்டென்ட் நான் போட முடியாது இல்லையா. என்னென்ன இருக்கு அங்க அப்படின்றத ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு அதான் பிரைஸோட காமிச்சிருந்திருக்கேன். ரைட் டு லெஃப்ட் நான் சொல்றேன். அந்த 99 rupees வந்து 1 லிட்டர், அடுத்தது 139 rupees 1500 ml, 99 rupees 1 லிட்டர், அடுத்தது 79 rupees நான் இப்ப வச்சிருக்கேன் இல்லையா, அது 575 ml இருந்தது. இதுதான் என்னோட ஃபேவரட். இங்க வரும்போது நான் இதையுமே பார்த்துட்டு அந்த மேல அந்த காப்பர் முடி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவேன். பிகாஸ் ஆல்ரெடி இருக்க பாட்டில் நல்லா தான் இருக்கு, மூடி டைட்டா தான் இருக்கு, வேஸ்டா ஆகல, கரெக்டா இருக்கு, ஏன் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு. சோ சும்மா நீ வாங்குற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு எது தேவையில்லைன்னு எனக்கு தான் தெரியும் இல்லைங்களா. ஃபேமிலி ரன் பண்ண போறது நான், என் பில்ஸ் வேற யாரும் வந்து கட்ட போறது
இல்ல. சோ அந்த 2 பேர் கேக்குறாங்கன்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவேன். சோ எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கினேன், இதெல்லாம் நான் வாங்கல. உங்களுக்கு நான் வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஐ மீன் பாக்குறவங்களுக்கு இங்க வரலாமா வேணாமா, என்ன இருக்கு இல்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நாங்க வரணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம இதை காட்டணுமே நான் காட்டியிருக்கேன். 120 ரூபா எம்ஆர்பி 99 ரூபா இது விற்கிறது. எம்ஆர்பி 120 விற்கிறது 1 இது 99 ருபீஸ். இது பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி கூட இருக்கு, ஒன்னொன்னு தனித்தனியா மூடியோட இருக்கு. ஆமா இது சூப்பர். ஸ்பூன் இருக்கா 109 ரூபா. 72 150 ரூபா அங்கே போட்டிருக்கு பாரு, அதுலயே கலர் ஆப்ஷன் சொல்லு. 99 ருபீஸ் போட்டிருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன டிமார்ட்? இது பரனூர்ல இருக்கக்கூடிய டிமார்ட். அதாவது மஹேந்திரா சிட்டி சிக்னல் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து தாண்டினோடனே ரைட்ல வந்து வரும், சென்னையில இருந்து வெளில வரும்பொழுது. ஸோ அங்க வந்து நாங்க வாங்கினோம். எல்லா டிமார்ட்லயும் அந்த ஆஃபர் இருக்கான்னு தெரியல. இங்க நாங்க இன்னைக்கு வாங்குற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பூ, அப்புறம் அது என்னது ஷாம்பூ, ஆயில், மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், இந்த மாதிரி எல்லா விஷயமே பை ஒன் கெட் ஒன்ல இருந்தது. அதுவும் பெரிய பேக்கெட்ஸ் 800 ருபீஸ் 900 ருபீஸ். ஒன்று வாங்கினீங்கன்னா இன்னொன்று ஃப்ரீன்னு இருக்கு. இல்லை ஒன்று வாங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒன்று வாங்கினீங்கன்னா அது 50% ஆஃப்ல கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நிறைய பொருள் நாங்கள் அதனால வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டோம். இந்த வீடியோ நான் எடுத்த ஒரு நாள் 2 நாளில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அந்த ஆஃபர் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம். நீங்கள் போகிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா எனக்கு திட்டக்கூடாது. ஸோ டிமார்ட்ல ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அடுத்த ஒரு மாதத்துக்கு என்ன மளிகை சாமான் கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம். மழையில் வந்து லாங் டிரைவ் ஜியோவில் வந்த மாதிரி இருந்தது, ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. என்னென்னலாம் நான் வீடியோவில் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்ட முடியாது, இதுவே ரொம்ப பெரிய லென்த்தாக போயிட்டதுனால அடுத்த வீடியோவில் டிமார்ட்ல என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். நான் வீடியோவில் காமிச்சு ரிவ்யூ பண்ணி இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, செக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக்